Hi friends, welcome back to Mathi. நம்மளோட சேனலில் இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபத்துக்கு முத நாளும் கார்த்திகை தீபத்து அன்றைக்கி எடுத்த vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ கார்த்திகை தீபத்துக்கு முத நாள் வந்து எல்லா விளக்கையுமே எடுத்து கழுவி வச்சுட்டேன். ஸோ கழுவி தொடச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுதான் விளக்கு வச்சுருந்த பாக்ஸு. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளார வந்து இன்னும் இந்த தோரணம் மாதிரி இருக்கும்ல, வாசப்படிக்கு கட்டுறது, அந்த தோரணம் புதுசாக வாங்கினது இருக்குது. ஸோ அந்த தோரணத்தையும் வந்து இப்போ சந்தனம் குங்குமம் வச்சுட்டு நம்ம கட்டணும். ஸோ தீபத்தன்னைக்கு கட்டலான்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் பழைய சுட்டி எல்லாமே இருந்துச்சு, அதை எல்லாமே வச்சுட்டு நல்ல புது சுட்டி மட்டும் எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் இந்த தடவை 3 சுட்டி மட்டும் புதுசாக வாங்கியிருந்தேன். மற்றபடி பழசு நிறைய இருந்துச்சு. மொத்தம் 27 அகல் விளக்கு வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த துணி எல்லாமே வந்து அயன் பண்ணணும். அதுக்காண்டி அப்படியே இருந்துச்சு சேர் மேலே. ஸோ அதை வந்து மத்தியானம் போல் தான் பண்ணணும். அதாவது நாளைக்கு மத்தியானம். இன்றைக்கி ஈவினிங் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு முடிஞ்சால் பண்ணுவேன், இல்லை நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்குள்ளே இருந்த ஸ்டாண்டை வந்து எடுத்துகிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக இந்த க்ளீனிங் ஒர்க் போச்சு. ஸோ இந்த க்ளீனிங் ஒர்க் வீடியோ எடுத்திருக்கேன், அதை சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டில் இருந்த கண்ணாடி பாக்ஸு அந்த இதெல்லாமே வந்து கழுவி வச்சுட்டேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எந்திரிச்சிட்டு நம்ம வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு காலையில் எந்திரிச்சிட்டு காலையிலேயே வந்து கோலம் போட்டு காலையிலேயே கார்த்திகை முத நாள்லேருந்து விளக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து இது வந்து 3ஆம் தேதி அன்றைக்கி தான் கார்த்திகை வந்துச்சு. ஸோ வந்து முத நாள்லேருந்தே விளக்கு வச்சனால டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு கோலம் போட்டு விளக்கு வச்சுருவேன். ஸோ அது மாதிரி தான் அன்றைக்கி வந்து மார்னிங் எழுந்திரிச்சிட்டு கோலம் போட்டுட்டு வெளியில் வந்து அகல் விளக்கு ஒன்றும் வாசப்படியில் வச்சுற மாதிரி டெய்லி வச்சுட்டு இருந்தேன். அதுக்காண்டி வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு கோலம் போட்டு வச்சாச்சு. மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5:45 இருக்கும். 5:45லேருந்து 6க்குள்ளே ஏற்றிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 7 மணி போல் எடுத்துருவேன். இது மாதிரி டெய்லி காலையில் பண்ணிகிட்டு இருந்தேன். முடியாத அன்னைக்கு வந்து ஈவினிங்கில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா டெய்லி வந்து எந்திரிக்க முடியல. ஸோ வந்து ஈவினிங்கில் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கோலம் போட்டுட்டு விளக்கேற்றினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. தீபத்தன்னைக்கு இந்த குட்டியூண்டு கோலம் தான் போட்டிருந்தேன், ஏன்னா எப்படி மழை பெஞ்சிரும் அதனால். ஸோ நான் நேற்று எடுத்த அந்த தோரணத்தை வந்து சந்தனம் குங்குமம் வச்சு ரெடியாக வச்சுருந்தேன். அது எல்லாமே வந்து இப்போ அதில் வந்து கட்டி விட்டாச்சு. தோரணத்தை வந்து வாசப்படியில் கட்டி விட்டாச்சு. ஸோ இப்போ மணி வந்து 6 ஆயிடுச்சு. குளிச்சுட்டு நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு சாமிக்கு வந்து இதுக்கப்புறம் இனி ஒரு விலாக் இல்லை, இனி ஈவினிங் போல் வந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஈவினிங் போல் வந்து ஒரு 3 மணி இருக்கும். அப்போதைக்கு வந்து கார்த்திகை தீப பிரசாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாழைப்பழம் மட்டும் இருந்துச்சு, அதை வச்சு வாழைப்பழம் அப்பம் வந்து செஞ்சேன். ஏன்னா இங்கே எனக்கு பொரி எதுவுமே கிடைக்கல, அதனால் அப்பம் மட்டும் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் பூவும் வந்து கொஞ்சம் உதிரி பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ 2 வாழைப்பழத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட வெல்லம் இருந்துச்சு அப்படின்னா அதை கரைச்சிட்டு அதை கூட நீங்கள் வந்து இது அரைச்சதுக்கப்புறம் ஊற்றி கலந்துக்கலாம். என்கிட்ட நாட்டு சக்கரை இருந்துச்சு. ஸோ வந்து அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலம் சுக்கு இதெல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக புளிப்பு டேஸ்ட் வரணுங்கிறதுக்காண்டி தயிர் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். போட்டு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி இப்படி இருக்கும். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமையும் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப மைதாவும் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜவ்வு மாதிரி ஆயிரும். அதனால் வந்து கொஞ்சமாக கோதுமையும் போட்டுட்டு இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா மட்டும் லைட்டாக பால் ஊற்றிக்கோங்க, ஆனால் தண்ணி மட்டும் ஆட் பண்ணாதீங்க. ஊற்றிட்டு இதை நல்லா பிணைஞ்சிடுங்க. பிணைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும் பேக்கிங் சோடாவும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பிணைஞ்சிக்கணும். கை வச்சும் பிணைஞ்சிக்கலாம். நான் அன்றைக்கி சாமி கேட்கறனால கை வைக்கல. ஸோ வந்து இப்படி பிணைஞ்சிட்டேன். ஸோ பிணைஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க, ஏன்னா பேக்கிங் சோடா வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த போண்டா மாதிரி அப்பம் மாதிரி போடலாம். இதில் இன்னும் கூட கொஞ்சம் லிக்விடாக செஞ்சுட்டு பால் ஊற்றி கிளறிட்டு கரண்டிலையும் மோந்து ஊற்றிக்கலாம். நான் குட்டி குட்டியாக ஒரு போண்டா சேஃபில் வந்து போட்டுட்டேன். இல்லைன்னா நீங்கள் ஆயில் ஆகாது அப்படின்னா பனியாரக்கல்லில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம். இப்படி போடும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கொஞ்சம் நிறைய கிடைக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சமாக தான் இருந்துச்சு மிக்சர், அதனால் வந்து குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட்டுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு எடுத்து திருப்பி வேக விட்டு எடுத்து வச்சிட்றேன். இதுதான் வந்து இன்றைக்கி பிரசாதமாக செஞ்சுருக்கேன். வேறு எதுவுமே நான் செய்யலை, ஏன்னா வேறு எதுவும் கிடைக்கல எனக்கு, அதனால் நான் செய்யலை. எனக்கு மெயினாக கார்த்திகை பொரி வந்து இங்கே கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் திருச்சி போனால் தான் கிடைக்கும். அதனால் இதுக்காண்டி நம்மளால் போக முடியாதுன்ட்டு, அது இல்லாமல் மழை வேறு பெஞ்சிட்டே இருந்துச்சு. அன்றைக்கி கோலமுமே அதனால தான் சின்னூண்டாக போட்டிருந்தேன்.
குட்டி குட்டா போட்டதுக்கு அதுதான் ரீசன். ஏன்னா எப்படியும் மழை பெஞ்சு பாதி வாசல் வரைக்கும் தண்ணி போயிட்டே இருக்குது அதனால். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து அப்பம் செஞ்சுட்டு ஈவினிங் போல் இந்த விளக்கு எல்லாமே நம்ம வந்து பொட்டு வச்சு இதெல்லாம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காண்டி வந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். திரி, சிசர் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு பொட்டு வச்சு காட்டிட்டேன். அதுக்கப்புறம் கார்த்திகை தீபத்தன்னைக்கே வந்து நம்மளுக்கு பௌர்ணமி வந்துருந்துச்சு. அதனால் மார்னிங்கே வந்து பௌர்ணமி சாமி கும்பிட்டுட்டு இதோட விளாக் வந்து ஆல்ரெடி, அதாவது இந்த பௌர்ணமி சாமி கும்பிட்றது எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது கும்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா வைப்ரேட் கொடுக்குது, நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு டைம் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். இது 2வது டைம். ஸோ ஈவினிங் போல் வந்து தீபத்துக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் ஒரு 4 இருக்கும், 3:40 3:30 அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விளக்கு வச்சுட்டு அடியில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தீங்க விளக்குக்கு கீழே தட்டு வைங்கன்னு. தட்டு இருக்குது, அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த பாக்ஸில் போட்டு எல்லாத்தையுமே மேலே வச்சிட்றனால எமர்ஜென்சிக்கு அப்படியே வச்சு பழகிட்டேன். ஸோ இனிமேட்டுக்கு நான் வந்து கீப் பண்ணிக்கிறேன். அதாவது கீழே வந்து தட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அது மேலே விளக்கு வச்சுருந்தேன். வச்சுட்டு சுற்றியில் வந்து பூ டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். இது வந்து எனக்கு உதிரி பூவாக கூட அன்னைக்குங்க எனக்கு கிடைக்கல. தீபத்தன்னைக்கு காலையிலே கடைக்கு போயிட்டு வந்திருந்தேன். ஸோ உதிரி பூவாக கிடைக்கல. இந்த மாலை மாதிரி கட்டியிருப்பாங்களா, அதை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி தனித்தனியாக எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரு டிப் என்ன அப்படின்னா, நம்ம குத்துவிளக்கோட தலையில் அந்த முகத்தில் நிற்க வைக்கிறதுக்காண்டி வந்து நம்ம அது என்னது லப்பர் பேண்ட் ஒன்று போட்டு நிற்க வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஈவினிங் கரெக்டாக 6 ஆகும்போது ஆல்ரெடி வந்து மேலே எப்பயும் போல் 5:30 போல் விளக்கு ஏற்றிட்டேன். ஈவினிங் 6 ஆகும்போது அண்ணாமலையார் தீபம் வந்து மொபைலில் இது பார்த்ததுக்கப்புறம், அந்த நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கு பொருத்த ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே இருக்க குத்து விளக்கை பொருத்திட்டு, அதுக்கப்புறம் வெளியே இருக்க குத்து விளக்கை பொருத்திட்டேன். அதுக்கப்புறம் வெளியே குத்து விளக்குக்கு பக்கத்தில் 5 அகல் விளக்கு வச்சுருந்தேன். ஸோ அந்த 5 வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வாசப்படிக்கு 2 சைடு, அதுக்கப்புறம் உள்ளுக்க, அதுக்கப்புறம் நடையில், இது எல்லாமே நம்ம வந்து அகல் விளக்கு வைக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் உப்பு தீபமும் வந்து நம்ம ஏற்றிருக்கோம். ஸோ உப்பு தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு கண்ணாடி பவுலில் உப்பு போட்டுட்டு அதில் வந்து 2 கிராம்பு போட்டுட்டு ஒரு குபேர விளக்கு வச்சு அதுலேயே கொஞ்சம் பூ வச்சுட்டு அதை வந்து வாசப்படியில் வைக்கணும். ஸோ அதை வந்து வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டு எடுத்துகிட்டு போய் அங்கேயே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அண்ணாமலையார் தீபம் பார்த்ததுக்கப்புறம் வாசலில் விளக்கு ஏற்றியாச்சு. ஸோ இது நாளும் வந்து நான் கார்த்திகை தேதியிலேருந்து ஏற்றிட்டு இருந்தேன்னா நாள் பரணி தீபமும் ஏற்றினேன், கார்த்திகை தீபமும் ஏற்றினேன். அதுக்கப்புறம் 3வது நாள் நாட்டு கார்த்திகைன்னு சொல்லிட்டு அதுவுமே ஏற்றினேன். ஸோ 3 நாளுமே நம்ம வந்து வீட்டில் தீபம் ஏற்றிட்டு தான் இருந்தோம். ஸோ இப்போ வந்து விளக்கு எல்லாமே பொருத்தியாச்சு. பகல் விளக்கு சுட்டி எல்லாமே பொருத்திட்டு வரிசையாக வைக்க வேண்டியதுதான். இந்த வருஷம் வந்து போன வருஷம் கேண்டில் இதெல்லாம் வச்சுருந்தோம். ஆனால் இந்த வருஷம் அதெல்லாம் எதுவும் வைக்கலை. சும்மா நார்மலாக அகல் சுட்டியில் வந்து 27 சுட்டியில் எடுத்துகிட்டு 2 ஜன்னலில், அதுக்கப்புறம் அடுப்பில், அதுக்கப்புறம் மிஷின் மேலே, அதுக்கப்புறம் உள்ளுக்க வந்து பீரோட்டை, கட்டில்ட்ட அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வச்சாச்சு. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தி பொருத்தி வெளியிலையும் காட்டிட்டு உள்ளே இருக்க குத்து விளக்குக்கு காட்டினேன். காட்டிட்டு சூடம் காட்டிட்டு இப்படி தான் நான் வந்து தீப கார்த்திகை வந்து செலப்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க இப்படியே வரிசையாக சுற்றி எல்லாமே பொருத்தி வச்சுட்டே வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா மழை பாருங்கள் பாதி வாசல் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ வந்து ஈவினிங் மறுபடியும் வந்து ஒரு குட்டிக்கூண்டாக ஒரு அகல் விளக்கு கோலம் போட்டிருந்தேன். கலர் பொடியெல்லாம் போட்டுட்டு குட்டியூண்டாக போட்டிருந்தேன். ஏன்னா வந்து தண்ணி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி நம்ம வந்து கார்த்திகை தீபத்தை வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் செலிப்ரேட் பண்ணியாச்சு. அவங்க இல்லைங்கிறது மட்டும்தான் மிஸ்ஸிங். ஸோ அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வீடியோ கால் பண்ணி பேசிட்டேன். பேசினதுக்கப்புறம் எடுத்துக்கிட்ட கிளிப்பிங் தான் இது. வீடு ஃபுல்லாக விளக்கேற்றிருந்தேன். ஸோ அந்த வீடியோவும் எடுத்திருக்கேன். ஸோ அதை
இப்படி தான் நான் வந்து வீடு ஃபுல்லாக விளக்கு ஏற்றிட்டு கொஞ்சம் விளக்க வந்து வீடு ஃபுல்லாக ஏற்றிருந்தேன். அடுப்புக்கிட்டே வந்து விளக்கு ஏற்றிட்டேன். ஸோ கிவ்அவேக்கான கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத ஒரு 2 லைன்ஸில் வந்து குயிக்காக வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அதை படிச்சுட்டு பெஸ்ட்டாக இருக்கதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறது வரைக்கும்